போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்கு. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறார். வரட்டும் நல்லா இருக்கணும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். அது எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. இல்ல எனக்கு புரியல, நீங்க இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒண்ணுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. இல்ல சார், அவர் சொல்லிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லி சார் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்களால எவையும் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவரு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கல. எவனுக்கும் உள்ள தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமா பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லல. நீ அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சார் இல்ல இல்ல சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்க எல்லாம் 3 தலைமுறையா நடிக்க வந்துட்டாங்க. ஆமா. இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டாரு. பேரை வந்து நல்ல பெருசா இதா இருக்காரு. தனு சார் 2 பையன். அப்ப பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போறாங்களா? ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்க பேரனு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டேன். யாரு நீங்க? யாத்திராவை சொல்றீங்க? வருவாரு. அதுல இந்த வீட்டுல இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவரு. அவரு 5வது தடவை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவரு யாத்ரா வருவாரு, லிங்கா வருவாரு. இன்னொரு இப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளவுதான். இங்க சாப்பிட்டுட்டு எங்க போய் வேலை செய்யுது? நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி ஜான் பிரிட்டோ சார்ட்ட கேக்குறீங்களா? சார் உங்க கையால அந்த புத்தகத்தை மட்டும் வந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் சார். ஒரே நிமிஷம். அதாவது இது ஒரு 25 படம் பண்ணியிருக்கேன். நான் இயக்கியிருக்கேன், தயாரிச்சிருக்கேன், எல்லாம் சேர்த்து. இது எல்லாத்தையும் விட பெரிய புகழ், பெரிய பெருமை எதுல கிடைச்சதுன்னா இதுல கிடைச்சது. நூல். இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பாமர இலக்கியம் அப்படின்னு நம்ம மண்ணுடைய கலாச்சாரத்தை பத்தி ஒண்ணு எழுதியிருக்கேன். இது 2வது நூல். இது அது எடுத்து வரல நினைக்கிறேன். பாமர இலக்கியம் எடுத்துட்டு வரல. இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பெருமை.